உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து வணிகர் கமிட்டி சேர்ந்த முதல் மனம் பெண் வரனை தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்காங்க. இவங்க இப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 9ஆம் மாதம் 1998 பிறந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. நல்லா சரியான கலருங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பெண் பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகளில் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இன்னும் 2 பேர் தங்கச்சிங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாலாம் விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஹோம் பிஸ்னஸ் தான், ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணும் பார்த்தீங்க அப்புடின்னா ஹோம் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா வந்து டிகிரி முடித்தோடனே இவங்க வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க போல் அவங்க பேரண்ட்டு. அதனால் வந்து வீட்டில் இருந்து ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு ஒன்று இருக்குதுங்க. 1 ஏக்கரா காடு இருக்குது. ஒரு 3 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் இருக்குது. இவங்க ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பங்க, லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிங்க, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி. இவங்களுக்கு வந்து ராகு கேது செவ்வாய் எதுவுமே இல்லைங்க. பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா சுத்த ஜாதகம் தான். இவங்க வந்து எப்பேற்பட்ட வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்கான பையனாக இருக்கணும். இவங்களே ஹோம் பிஸ்னஸ் பண்ணி 50 ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து அதாவது வரக்கூடிய ஆண் வரன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரூபா சம்பாதிக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ரூபாயோ இல்லைனா ஒரு 80 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஓரளவுக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபேமிலி வந்து நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். அடிப்படை வசதி எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் போதும். ரொம்ப தூரம் வேணாம். ஏன்னா 3ம் பெண் பிள்ளைகள் தான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண் வாரிசு இல்லைங்க. அதனால் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தூரம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட் விரும்புகிறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த ராசி நட்சத்திரத்தில் வன்னியர் கவுண்டரை சேர்ந்த பெண் வரன் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மேலே விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.